அந்த புவனாவோட அம்மா வேற யாரும் இல்லை ராஜா, அந்த புஷ்பவல்லி தான். அந்த புஷ்பவல்லிக்கு வந்தாளா? ஆமா ராஜா. அந்த ராட்சசி நம்ம வீட்டு படியேறி வந்தாளா? ஆமா ராஜா. அந்த பாவி நம்ம வீட்டு படியேறி இங்க வந்தா ராஜா. எதுக்கு மாமா வந்தா? நான் உயிரோட இருக்கனா இல்ல செத்து போயிட்டு நான் பார்க்க வந்தாளா? இல்ல நான் தலை தூக்கிட்டனா இல்ல மண்ணோட மண்ணா மக்கி போயிட்டு நான் பார்க்க வந்தாளா? தம்பி, நீ கோவப்படாதப்பா. நீ கோவப்படுவனுதான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கே ரொம்ப பயந்தோம்ப்பா. எப்படிக்கா கோவப்படாம இருக்க முடியும்? நான் அழியணும்னு நினைக்கிறவன் என்ன சாவோட எல்லா வரைக்கும் கூட்டிட்டு போனவன் இன்னைக்கு வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்துட்டு போயிருக்கான். அவளை 2 துண்டா வெட்டி போட்டு வந்து என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல. அவகிட்ட பதில் சொல்லி அனுப்பிட்டு வந்திருக்காரு. எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? என்ன இங்க என்ன நடக்குது? எதுவுமே எனக்கு புரியல. யார் இந்த புஷ்பவல்லி? எதுக்கு இவர் அவங்க பேரை கேட்டு உடனே கோவப்படுறாரு? என்னன்னு உங்களுக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா? எங்களுக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் பொண்ணு. ஆனா அவளை பத்தி இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாம இருந்தது தான் நாங்க பண்ண பெரிய தப்புமா. அவ நாசக்காரி பொண்ணு, மிகப்பெரிய நாசக்காரி, ஊரையே அழிக்கிற அளவுக்கு வெறி பிடிச்ச நாசக்காரி. அவ்வளவு மோசமானவங்களையா நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன்? நீங்க அவங்க பேரை கேட்டதும் ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல பொண்ணு, எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை சந்திச்சதே ஒரு விபத்து தான். அந்த விபத்து நடந்திருக்க கூடாது. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் பொண்ணு. அந்த புஷ்பவல்லி வேற யாரும் இல்ல, விசாலத்தோட உறவுக்கார பொண்ணு தான். ராஜாராம் அவளை கல்யாணம் பண்ற முறை தான். ராஜாராம் அப்பெல்லாம், மாமா எனக்கு நல்ல படிச்ச பொண்ணா கல்யாணம் பண்ணி வைங்க, அப்பதான் அவ துணையோட நான் வாழ்க்கையில இன்னும் மேல முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லுவான். அவ அந்த நேரத்திலே MBA படிச்சிருந்ததுனால அவளை ராஜாராமுக்கு பேசி முடிச்சிருந்தோம். ஆனா அவ ராஜாராம கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய். சும்மா சொல்லிட்டு போல பொண்ணி, கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ஊரே கூடி நிற்கும் போது மேடை வரைக்கும் கல்யாணத்தை கொண்டு வந்து இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டான். சாதாரணமா சொல்லிட்டு போல, இந்த ராஜாராம் ஒரு தற்குறி, உதவாக்கற, படிக்காத முட்டாள், பஞ்சத்துக்கு ஆண்டின்னு இன்னும் என்னென்னமோ தரக்குறவான வார்த்தையால சொல்லிட்டு போயிட்டான். கையில்லாதவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. நீ ஒரு படிக்காத முட்டாள், உனக்கு படிச்ச நான் தேவைப்படுதா? பணத்துக்காக ஆசைப்பட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா பொண்ணே? அந்த அவமானத்துல நான் அப்படியே செத்து சுண்ணாமாயிட்டேன். இனிமே வாழவே கூடாதுன்னு முடிவு பண்ணி சாகு கூட துணிஞ்சிட்டேன். அப்பதான் அக்காவும் மாமாவும் வந்து என்னை காப்பாத்தினாங்க. அதுக்கு பிறகு பொண்ணை கைப்பிடிச்சதுக்கு அப்புறம் தான்
என் வாழ்க்கையிலேயே எனக்கு பிடிப்பு கிடைச்சது பொண்ணு. இந்த அளவுக்கு என்ன அவமானப்படுத்திட்டு போயிருக்கா. எப்படி கோவப்படாம இருக்க சொல்ற? எப்படி கோவப்படாம இருக்க சொல்ற? என்னங்க, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேங்க. எனக்கே தெரியாம நான் ஏதோ நல்ல வாழ்ந்த குடும்பமா இருந்திருக்காங்க, பாவம் கஷ்டப்படுறாங்களே, உதவி செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அவங்க நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாம போயிடுச்சு. இத்தனை வருஷம் வராம இருந்த அந்த புஷ்பவள்ளி இப்ப எதுக்கு திடீர்னு வந்தான்னு தெரியல ராஜாராம். அவன் மறுபடியும் வராம இருப்பான்னு சொல்ல முடியாது. அதனால இந்த சமயத்துல உங்ககிட்ட இத்தனை வருஷமா மறைச்சு வச்சிருந்த இன்னொரு உண்மையும் இப்போ சொல்லிடுறேன் ராஜா. இன்னொரு உண்மையை சொல்ல போறீங்களா? என்ன உண்மையை சொல்ல போறீங்க? என்கிட்ட எத்தனை உண்மையை மறைச்சிருக்கீங்க? ராஜாராம், நீ அந்த விஷயத்தை கேட்டு கோவப்படக்கூடாதுப்பா. முதல்ல விஷயத்தை சொல்லுங்க. கோவப்படணுமா கோவப்பட வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். புஷ்பவல்லிய கூட உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருந்தப்ப அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன் ராஜா. ஏன் மாமா இப்படி ஒரு ரசிகத்தை பண்ணீங்க? எனக்கு உடம்பெல்லாம் கூசுது மாமா. அவமானத்துல அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. நடந்தது அப்படியே மறந்துடுவோம்ப்பா. இதெல்லாம் இப்படி உண்மையா இருக்கும் போது எப்படி நான் மறக்க முடியும்? சொல்லுங்க, நான் எப்படி மறக்க முடியும்? எல்லாமே சரியாயிடும் ராஜா. மாமா, என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நாங்க இருக்க மாட்டோம். பாப்பு, ராஜாராம், போகாத, போகாத ராஜாராம், ராஜாராம். சொன்னா கேளு ராஜா. ராஜா போகாத ராஜா. ராஜா வேண்டாம், சொன்னா கேளுப்பா. வேண்டாம்ப்பா. பொன்னி பொன்னி ராஜாராம், நீ வேண்டாம், சொல்லுமா போகாத. ராஜா. ராஜா ப்ளீஸ். சொன்னா கேளு. போகாத. ப்ளீஸ் போகாத ப்ளீஸ். சொன்னா கேளு. உன் கால்ல வேணா வாங்கடா டேய். புரிஞ்சுக்கடா. விடுங்க. ராஜா ப்ளீஸ். விடுங்க. பாப்பு, ராஜா போகாத ராஜா. ராஜா டேய். விட்டா எங்களுக்கு யாரா இருக்கா? டேய் போகாதடா டேய். ராஜாராம் போயிடாதப்பா. போயிடாத பொன்னி. பொன்னி நான் பண்ணதெல்லாம் தப்புதான். ராஜா ராஜா போகாத ராஜா. என்னங்க? ராஜா. என்னங்க? என்னாச்சுங்க? என்னாச்சு? எழுந்துருங்க. எங்க ராஜாராம் எங்க? பொண்ணு எங்க போனா? எழுந்துருங்க. என்னாச்சுங்க? ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆ? என்னங்க? ஆ? என்ன? ராஜாராமும் பொன்னியும் வீட்டுல தானே இருக்காங்க, எங்கேயும் போயிடலையே. வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க எதுக்கு வெளியில போகணும்? விசாலம் கொஞ்சம் தண்ணி கூட. இந்தாங்க. கனவு கண்டீங்களா? குடிங்க. என்னங்க? என்னாச்சுங்க? விசாலம் காலையில வேலையா புஷ்பவல்லியை பத்தி எல்லா உண்மையும் ராஜாராம் கிட்டையும் பொன்னிக்கிட்டையும் சொல்லிடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. ஆமா. அது சரிப்பட்டு வராதுமா. பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம ராஜாராம சரியா
புரிஞ்சிக்காம அப்படி ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். என்னாச்சுங்க? அது அப்படியே எனக்கு கனவுல வந்துருச்சு விசாலம். நம்ம உண்மையை சொல்றோம், ஆனா ராஜாராம் என்ன பண்றான்னு தெரியுமா? இந்த வீட்டை விட்டு அவனும் பொண்ணையும் போயிடுறாங்க விசாலம். என்ன? எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போச்சு. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அவன் நிச்சயம் இந்த முடிவை தான் எடுப்பான். அவன் ரொம்ப ரோஷக்காரன். இந்த விஷயத்த நம்ம யோசிக்காம விட்டுட்டோமே. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. ஏங்க, நாம ஏன் இப்படி ஒரு முடிவு எடுக்க கூடாது? என்னம்மா? பொன்னி மேல நாம பிரியம் வச்சிருக்கிற மாதிரியே ராணி அம்மாவும் பிரியம் வச்சிருக்காங்க. பொன்னிக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்னு அப்பவே சொன்னாங்கல்ல ராணி அம்மா. ஆமா விசாலம். இத ராணி அம்மா கிட்டே சொல்லிடுவோம். நிச்சயம் நமக்கு ஒரு வழி சொல்லிடுவாங்க. அம்மா, என்னம்மா ஒரே கருகிற ஸ்மெல்லா வருது? ஏய், இல்லம்மா, வீடு ஃபுல்லா ஒரே கருப்பட்டி ஸ்மெல்லா வருது. அப்படி என்ன பண்ணிட்டு இருக்க? கொண்டு வரேன் பாரு. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. ஏய், கைய வைக்காத. எல்லாரும் வரட்டும், அப்புறமா சாப்பிடலாம். அட போமா, இந்நேரம் மகாபலிபுரம் வரைக்கும் சைக்கிள்லயே அப்படியே ஜாலியா போயிருப்போம். இப்ப என்ன மட்டும் விட்டுட்டு அவங்க மட்டும் ஜாலியா சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க. சோ சேட். விட்ரா, ஒரு நாள் தானே. அப்பா தான் உங்க எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னு சொன்னாரு. அதுக்கு தான் வெயிட் பண்ணுங்கற. ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா? நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சு நம்ம ஃபேமிலி எல்லாரும் அதுல இருந்தோம்னா நீங்க இன்ஃபர்மேஷன் அதிலே டெய்லியும் போட்டுக்கலாம். எதுக்கு தேவையில்லாம எல்லாரும் வேஸ்டா உட்காந்துக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? அப்படியா சந்துரு? அப்ப நாளையில இருந்து நாங்க என்ன பண்றோம், சமையல பண்ணி ஒரு போட்டோ எடுத்து அதை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுறோம். நீ என்ன பண்ணு, அதை பார்த்துக்கிட்டே ஓரமா நின்னு சாப்பிட்டுடுற. அம்மா கோல்டம்மா, வீடுனாலே நீங்க ரெண்டு பேரும் சமைக்கிறது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். இதை நீங்க மறந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப பாவம். அது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இடம்னு இருக்கு. எல்லாத்தையும் நம்ம மொபைல்லே பண்ணிட்டா அப்புறம் அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சின்னு ஒட்டுதல் எங்க இருந்து வரும்? ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் வேற இருக்கு. அதனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இத சாப்பிட கொடுங்க. சும்மா இருடா. என்னது இது? ரொம்ப நேரமா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கியூல நில்லுங்க மேடம். இப்போடா. ஆமா, என்ன அதிசயமா ரெண்டு பேரும் சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? ஹலோ மிஸ்டர் சந்திரமௌலி, நாங்களாம் 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்கு குளிச்சு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போறவங்க. எங்களெல்லாம் பார்த்து தூங்க முடிஞ்சுன்னு சொல்லாதீங்க. காலையில 4 மணிக்கு கிளம்பி போற உனக்கு வீட்ல நடக்கிறத பத்தி என்ன தெரியும்? நான்லாம் காலேஜ் போறப்ப 6 o'clock எந்திரிப்பேன். இப்ப காலேஜ் இல்லங்கிறதுனால லேட்டா எந்திரிக்கிறேன். சரி போதும் போதும். ஆமா எல்லாரும் வந்துட்டாங்களா? சாப்பிட கொடுங்க. ஏய், அப்பாவும் அண்ணன் அண்ணி எல்லாம் வரணும்டா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. புருஷன் வர அவர் தானே வர சொன்னதே. வரட்டும். அவர் எப்போ அது வரைக்கும் யார் ஹாய் 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 ஹாய். என்ன ஒரே சத்தம்? குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம் தான் பேரு. ஆனா எல்லாரையும் ஒண்ணா பாக்குறது ஆச்சரியமா தான் இருக்கு. ஆமாப்பா, நானும் மழை வருமோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்ன பண்றது, நம்ம லைஃப் ஸ்டைலு நம்ம வாழ்க்கை எல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரையும் தனித்தனியா ஆக்கிடுது இல்ல? அப்புறம் டிஃபன் ரெடி ஆச்சா? அதெல்லாம் அப்பவே ரெடி ஆயாச்சு. ஓ சூப்பர் 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 சூப்பர். அப்பா, கருப்பட்டி கொழுக்கட்டை. அப்படியா? எனக்கே சொல்றேன். நல்ல அப்பாக்கு பிடிச்ச பொண்ணுங்க. டிஃபன் பண்ணிருக்கீங்க. என்னமா ஸ்பெஷல்? அப்பாக்கு பிடிச்சது இல்லடி, எல்லாருக்கும் பிடிச்சதுதான் அது. இல்லையே, ஏதாவது ஸ்பெஷல்னா தானே நீங்க இந்த மாதிரி டிஃபன்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் இருக்கு, அது அப்பாவே சொல்லுவாங்க. எங்க எங்க அக்கா மாமா என்ன தனியா நிக்கிறாங்க? என்ன அங்க நிக்கிறீங்க? வாங்க வாங்க மாமா. என்ன தயங்கி தயங்கி வரீங்க? வாங்க, எல்லாரையும் வச்சு தான் அந்த விஷயத்தை சொல்லணும். ஓகே, நாம் எப்பயுமே ப்ரொடக்ஷன் சைடு மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம கார்மெண்ட்ஸ் எல்லாம் டெல்லி பாம்பேன்னு ஷோரூம் போட்டு வித்துட்டு இருக்காங்க. இப்போ அப்ராட்லேயும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்கு. ஸோ அதனால சென்னையிலேயும் ஒரு ஷோரூம் வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரீட்டைல் சேல் சென்னையில் பண்ண போகிறோம். அப்பா கை கொடுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க அப்படியே அடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருப்பீங்க. நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறேன். நீ அதே கட்டத்தில் அசையாம அங்கேயே. கரெக்டா சொன்னீங்கப்பா. ஆனா உங்க எல்லாரை விடவும் நான் தான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன். எப்படி?
டெய்லியும் சைக்கிள்ல 30 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். டேய் சைக்கிள்ல ஸ்பீடா போறதெல்லாம் வாழ்க்கையில டெவலப்மெண்ட் ஆடா. உங்களுக்கு ஃபேக்டரினா எனக்கு சைக்கிள். டே விடுறா, கடையை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். அப்பா ஸ்டோர் ரூம் எப்போ ஓபன் பண்ண போறீங்கப்பா? அது அண்ணா நகர்ல ஒரு இடம் பார்த்துருக்கு. நாம இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 6 மந்த்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா. தேங்க்யூமா. என்ன அக்காவும் மாமாவும் ஒன்றும் சொல்லாமல் இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமாப்பா, நீ என்ன பண்ணாலும் எங்களுக்கு சந்தோஷம்ப்பா. வெறும் வார்த்தையில தானே இருக்கு, முகத்துல சந்தோஷத்தை காணாம. இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது ராத்திரி அவர் கொஞ்சம் சரியா தூங்கல, அதான். ஓ அவ்வளோதானா? பொன்னி, பூமி பூஜை எப்போ வச்சுக்கலாம்? சூர்யா கிட்டையும் கேட்டு அதுக்கப்புறமா டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். வீட்ல இத்தனை பசங்க வந்து நிக்கிறோம், அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாது. உன் மூத்த பையன் தான் உனக்கு முக்கியம். ஆமாண்ணா, கரெக்டா சொன்னேன். அண்ணன் மேல அம்மாக்கு எப்பவுமே ஒரு தனி பாசம், அப்படிதானேமா? என்ன ஆளாளு கிண்டல் பண்றீங்க? அவ எல்லாரும் மேலயும் ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருக்கா. பிள்ளை சொன்னா வருத்தப்பட மாட்டாளா? நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இருடா, முதல்ல அப்பாக்கு தான். ஓஹோ, பார்த்து மேல சிந்திராம. எப்படி இருக்கு? செம. பசங்களுக்கு எல்லாம் கொடு, நான் ரெடி ஆயிடுறேன். சாப்பிடுங்க. அடுத்து யாரு? எனக்கு ஃபர்ஸ்ட். ஏண்டா அவ ஏய், வந்து ஃபர்ஸ்ட் வந்தது நானு. காலையில 6 மணில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். குடுமா. நெக்ஸ்ட் நானு. செகண்ட் நான் தான். மாமா நீங்க சரி, பாருங்கல. இருங்க. ஆமா இருமா. திருப்பி எனக்கே குடுமா. சீக்கிரம் குடுமா. இருடா, பிள்ளைக்கு பாவம்டா. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பின்ன நான் என்ன பண்றது? சூப்பரா இருக்கு. புஷ்பவல்லியால இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் உள்ள போய் உனக்கு டிஃபன் ரெடி பண்றேன். சூப்பரா இருக்குமா. நான் போய் ரெடி ஆகுறேன். உனக்கு வேணுமா? குடுமா. சூப்பரா இருக்குமா. உட்கார்ந்து சாப்பிடுங்க போங்க. செதில், டேய் இங்க வா. வா. எதுக்கு அங்கேயே நின்னுட்டு இருக்க? இந்தா சாப்பிடு. செந்தில், நீ ஒன்றும் வருத்தப்படாத. அவர் இப்ப மேல போயிருக்காருல்ல, நானும் போறேன். நான் போய் உன்னை பத்தி அவர்கிட்ட பேசி பார்க்கறேன். நீ வெளியில நில்லு, சரியா? சரி. வா. இங்க பாரு, நீ இங்கேயே நில்லு, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். சரியா? சரி. என்னங்க, என்ன ஆபீஸ் கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு. டிஃபன்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு. அது எனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம செந்தில் இருக்கான்ல, அவன் தான் பேசணுமா. பாரு பொண்ணி, செந்தில் விஷயத்தில் என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அவனை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் மட்டும் முடிவு எடுக்கல, கம்பெனியில் இருக்க சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ மேற்கொண்டு இதை பற்றி பேச விஷயம் எதுவுமே இல்லை. நீ இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாத. ஐயோ அப்படி இல்லைங்க, நம்ம செந்தில நாம அவன் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். அவன் தப்பு செய்ய மாட்டான்னு நான் சொல்லலை, அவன் தப்பு செய்கிறவன் தான். ஆனால் நான் தப்பே செய்யலைன்னு பிடிவாதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, மற்றவங்க எடுத்து சொன்னா அவன் கேட்டுப்பான், அவன் மன்னிப்பு கூட கேட்பான். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவன் தப்பே செய்யல. என் பக்கம் இருக்கிற நியாயத்தை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அதனால தான் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு. ப்ளீஸ்ங்க, எனக்காக கொஞ்சம் பேசுங்களேன். வர சொல்லு. சரி சரி. செந்தில், செந்தில், செந்தில் சீக்கிரம் வா. வாடா. இத பாரு, நீ சொல்ல வந்தத தெளிவா பொறுமையா பயப்படாம சொல்லு. இந்த மாதிரி சந்தர்ப்பம் திரும்ப கிடைக்காது. சரிங்கம்மா. என்னங்க,
நீங்க செந்தில் கிட்ட பேசிட்டு இருங்க, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்ன செந்தில், ரெக்கமெண்டேஷனா? இங்க பாரு செந்தில், உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயம்லாம் ஏற்கனவே பேசியாச்சு. புதுசா என்ன பேசணும்? சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். கம்பெனியில் நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் படிக்காம என்னை ஒரு ட்ராப்ல சிக்க வச்சுட்டாங்களோன்னு தோணுது சார். இங்க பாரு செந்தில், இந்த கம்பெனியில் வேலை செய்கிறவங்கெல்லாம் 10 வருஷம் 15 வருஷம் என் கூடவே இருக்கவங்க. ஒன்ன மாதிரி போன மாதம் வேலைக்கு சேர்ந்தவங்க இல்லை. என்கிட்ட வேலை பார்க்குறவங்கள தப்பாக சொல்கிறது எனக்கு பிடிக்காது.